மீன ராசிக்காரங்களோட மனசு ரொம்பவுமே மென்மையானதாக இருக்குங்க. ஆனால் பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற சக்தி பலருக்குமே தெரியாது. அது ரொம்பவுமே உண்மையானதாக இருக்கும். நீங்கள் அன்பு கொடுத்தீங்கன்னா அன்பு கிடைக்கும். இந்த மீனராசிக்காரங்க அவ்வளவு அற்புதமான அறிவாளிங்க. பலரும் உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு கவலை மீனத்துக்கு அதிகமாக இருக்குது. உங்களை நிறைய பேர் புறக்கணிச்சிட்டே இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கை சில நேரத்தில் உங்களை சோதிக்க தான் செய்யும். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களையே உங்கள் மனசாட்சி கேட்கும். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு பலவீனம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் இன்னும் உங்கள் பலத்தை முழுக்க பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வருது. எல்லோரையும் நம்பி உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு இருக்கீங்களா? அதை மட்டும் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உயர்வு தானாக தேடி வரும். முடிவெடுக்கிறது கொஞ்சம் தாமதப்படுத்துறீங்களே, மற்றவங்க என்ன கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களே, அதை விட்டுருங்க. பயப்படாமல் உங்கள் வேலையில் முடிவு பண்ணுங்க. கடந்த காலத்தை விட இப்போ வரக்கூடிய எதிர்காலம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னா யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க. என்னால் முடியாது அப்படின்னு உங்களையே நீங்கள் தாழ்த்திக்காமல் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக நிற்கணும். அதிகமாக யோசிச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கீங்க. எதையுமே நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசிச்சுட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது. தப்போ ரைட்டோ உங்களுக்கான வேலையை செய்யுங்க. தப்பாக இருந்தால் அதை பாடமாக எடுத்துக்கலாம். அடுத்து அந்த விஷயத்தில் தப்பு நடக்காமல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு தப்பு வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால் அங்கே வேலையே நடக்காது, நமக்கு வெற்றியுமே வராது. மீனராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே ஆழ்ந்திருக்கீங்க. இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட பாதை அமோகமான வெற்றி வாய்ப்புக்கு உங்களை கொண்டு போகும். உங்களை முதல்ல நீங்கள் மதிக்கணுங்க. மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு உங்களோட கனவுக்காக வாழ ஆரம்பிங்க. கடந்ததை விட்டுட்டு வரக்கூடிய நன்மைக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இப்போ வந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம் தான். அது கண்டிப்பாக தடையே கிடையாது. துணிச்சலாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நன்மை ஏற்படுத்தலாம். தப்பான முடிவு கூட உங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். அது எப்படிங்கிறீங்களா? ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை அது தப்பு வராமல் நம்ம கவனமாக வேலை செய்வோம்ல, அதனால தப்பாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. எமோஷனலுக்குமே எல்லை வைங்க. அன்பு இருக்கட்டும், ஆனால் அதுக்காக உங்களை எந்த இடத்துலையுமே இழக்காமல் இருக்கணும். சின்ன சின்ன ஸ்டெப்பு கூட நீங்கள் இன்றைக்கி எடுத்து வைங்களேன் வெற்றியை நோக்கி. கண்டிப்பாக நாளைக்கு அது ஒரு பெரிய வெற்றியாக மாறும். மீனராசிக்காரங்க, நீங்கள் பல முறை விழுந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையுமே எழுந்து நிற்கிறீங்கல்ல, அதுதாங்க உங்கள் வெற்றியின் ஆரம்பம். அலை எவ்வளவு பலமாக அடித்தாலும் சரி, கடல் ஒன்றும் பின்னாடி போகிறது கிடையாது. அதுபோல தான் யாராச்சும் உங்களை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு அந்த சந்தேகத்துக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாராச்சும் உங்களை விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ கொடுக்காதீங்க. உங்களை விட்டு போனால் அவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறத உணர்ந்துங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லோரையுமே சோதிக்க தான் செய்யும். ஆனால் அந்த சோதனை உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்பணும். இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கை உங்களை நிறைய இடத்துல சோதிச்சிருக்கு. ஆனால் இனிமே இது உங்கள் நேரம். இப்போ வரக்கூடிய நேரம் உங்களை உயர்த்தும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். நீங்கள் உங்களை நம்புகிற அந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கை முழுசாக மாறும். மீனராசிக்காரங்க, உங்கள் மனசு மென்மையாக இருக்குங்க. அதனால தான் சின்ன சின்ன கஷ்டத்தை கூட தாங்க மாட்டுறீங்க. உங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கணும் அப்படின்னா இப்பயே தன்னம்பிக்கை தைரியமாக ஆரம்பிங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் பயணத்தை தொடங்குங்க. உங்கள் பாதை வெற்றி பாதையாக அமையும். அது அற்புதமாக விளங்கக்கூடிய இந்த மீனராசிக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் ரொம்பவுமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மாத கிரக சூழல் மீன ராசிக்காரங்களுக்கு பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ மீன ராசி அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்கு அதிபதியாக வர்றது குரு பகவான். குரு அப்படின்னு சொல்லும் போதே தெரியுதுல, எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள். தன்னம்பிக்கை தைரியம் குறையவே இருக்காது உங்ககிட்ட. முழு மூச்சா செயல்பட்டால் கண்டிப்பாக உயர்வு உங்களுக்கு வரும். தெய்வம் உங்கள் கூடவே இருக்கணும், எல்லா வகையிலுமே நன்மை நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையில் மீனராசிக்காரங்க உங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. ராசி அதிபதியின் கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையில் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக நன்மைகள் படிப்படியாக வரும். அப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்புவீங்க. இப்போ கூட உங்கள் குலதெய்வத்தை மனசார நம்பி ஒரு பிரார்த்தனையை மனசில் நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் கிடைக்கவும் உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பலிக்கவும் உங்கள் குலதெய்வத்திட்ட நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எங்கள் சேனல் சார்பாக.
உங்களோட சுய ஜாதக கணிப்பு உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது. அது எப்படிங்கிறீங்களா? இப்போ நிறைய பிரச்சனை வந்திருக்கும், அதில் முடிவு மட்டும் இன்னும் வந்திருக்காது. அதே போல் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வுமே நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் ஜாதகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஆமாங்க, எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து உங்கள் ஜாதகத்தால். வரக்கூடிய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வராமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம். சந்தோஷம் வருது அப்படின்னா அதுக்காக நம்ம இன்னுமே தயாராகலாம். அப்படியே ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து ஜாதகம் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து கூட கால் பண்ணி உங்கள் ஜாதக அமைப்பால் உங்கள் வாழ்க்கையை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வையும் வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வையும் பெற இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்களோட 7 சனியின் கடுமையான மன அழுத்தத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் ஒரு மாபெரும் விடுதலையும் புதிய உத்வேகத்தையும் வாரி வழங்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசியில் சஞ்சரித்த 7 சனியின் பாதிப்பு உங்களுக்கு இப்போ நீங்குது. உங்கள் ராசியில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு இப்போ பாருங்கள் கடுமையான உழைப்பையும் ஒழுக்கத்தையும் தொடர்ந்து போதித்து வந்தார். உங்களோட ராசிநாதன் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் இந்த மாதம் 2ஆம் தேதி உங்களோட 5ஆம் வீடான கடக ராசியில் பிரவேசம் செஞ்சார். கடந்த கால இருள அடியோடு நீக்கக்கூடிய அமைப்பு அப்போ உண்டாக்குச்சு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் பாருங்கள் தெய்வீக ஒளி உங்களோட வாழ்க்கையில் அமையும். 5ஆம் இடத்துல அமரக்கூடிய உச்ச குரு பகவான் தன்னோட நட்பெருனுக்காக சுப பார்வையில் உங்களோட ஜென்ம ராசி பாக்கியஸ்தானம் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தை நேரடியாக பார்க்குறாங்க. உங்களோட பொருளாதார பலம் இப்பொழுது அதிகரிக்கும். பொதுவாக அதிர்ஷ்டத்தையும் உன்னதமான உச்சமும் உங்களுக்கு வரப்போகுது. செவ்வாயுமே சாதகமாக தான் பயிற்சி செய்கிறாரு. நிகரற்ற தைரியம் வரும். ஒவ்வொரு கிரக அமைப்புகளையுமே ஒரு மாற்றம் வரும். இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற கிரக மாற்றம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்களா, அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. உங்களுக்கான சாதகமான வாய்ப்பு உருவாகும். தொழில் வேலை அப்படின்னு எல்லா அமைப்புகளுமே நல்லா இருக்குது. ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவனமாக பொறுமையாக உங்களுக்கான வேலைகளை நீங்கள் ஈடுபடணும். சிறப்பாக செய்யுங்க, நன்மையை எல்லா வகையிலும் பெறலாம். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் இந்த மாதம் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறாரு, ஜீவனாதிபதியுமாக இருக்கிறாரு இந்த குரு பகவான். 2ஆம் தேதி 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்றார். உங்களோட உத்தியோக வாழ்க்கையில் இது ஒரு பலமான நிலையான அடித்தளத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். தொழிலில் நீங்கள் ஏதாவது வளர்ச்சி ஏற்படுத்தணும், நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றம் இப்போ வரும். நீங்கள் அலுவலகத்தில் தொழில் உத்திகள் உங்கள் யோசனைகள் இது எல்லாமே சொல்லுவீங்க. உங்கள் மேல் அதிகாரிகளால் அது பாராட்ட ஏற்படுத்தும் வகையில் அமையும். நீங்கள் சொல்கிற யோசனை நடைமுறைக்கு கூட வரலாம். ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கடினமான உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க. குறிப்பாக இந்த ஆசிரியர், பேராசிரியர், சட்ட ஆலோசகர், நிதி வல்லுநர், மென்பொருள் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மாபெரும் அதிர்ஷ்டம், பதவி உயர்வு, புதிய உத்தியோக வாய்ப்பு கூட வரலாம். நல்லது நடக்குங்க இந்த விஷயம் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. உங்களோட தலைமை பண்பு சிறப்படையும். தேங்கி வச்சிருந்த வேலையை கூட மின்னல் வேகத்தில் முடிச்சு காட்டுவீங்க. உங்கள் வேகம் சிறப்பானதாக இருக்கும். எல்லோருக்கும் ஒரு பாடமாக நீங்கள் இருப்பீங்க. சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு புதுசாக முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ செய்யலாம். நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறலாம். இந்த மாதம் ஒரு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. கலை, சினிமா, ஆடை வடிவமைப்பு, அழகு சாதன பொருள் இது சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அசுர வளர்ச்சி ஏற்படும். சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு புகழுமே உங்களை தேடி வரும். சப்தமாதியாக இருந்த புதன் பகவான் 4ஆம் வீட்டில் சொந்த ராசியில் பலமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது ரியல் எஸ்டேட், மோட்டார் வாகன வியாபாரம், அதுக்கப்புறம் இந்த உட்கட்டமைப்பு செய்கிற எல்லாருக்குமே லாபம் நிறைந்த புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். தடையில்லாத லாபம் வரும். தொழில் கூட்டாளிகள் கிட்ட பரஸ்பர ஒற்றுமை பலப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு வரக்கூடிய நிதியை பயன்படுத்தலாம். எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறதும் நல்லதாக இருக்கும். பிள்ளைங்களுக்காக அவங்க தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி பண்ணி வைப்பீங்க. குடும்ப தேவைகளையுமே நீங்கள் இப்போ சிறப்பாக செஞ்சு வைப்பீங்க. இதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பொருளாதார நிலையில் இதுவரைக்கும் ஏற்பட்ட பின்னடைவு நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டம் அமோகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துது.
எல்லா வகையிலுமே சிறப்பான நன்மை பெறக்கூடிய காலம் மீனராசிக்கு இந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், கோபத்தை தவிர்க்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா இடத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். சிறப்பான உயர்வு கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா அமைப்புகளுமே நல்லா இருக்குங்க. அதனால் கவனமாக கொஞ்சம் உங்கள் வேலையை செய்யுங்க. எடுத்துமோ கௌத்துமோன்னு செய்யாதீங்க. பொறுமை நிதானம் தேவைப்படுது. விடாமுயற்சியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. இறுதியில் வெற்றி வாய்ப்பு உங்கள் வாசல் தேடி வரும். வெற்றி வாய்ப்புகளை எல்லா வகையிலும் கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.